மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்கள் பச்சை தமிழர், ஒரு விஞ்ஞானி. இன்னைக்கு அண்ணனை கூட RSS நீங்க சொல்றீங்க. கமலுக்கு தமிழ்நாடு இருக்காம போது எவ்வளவு ஹிந்தி படத்துல நடிச்சிருக்காரு, எவ்வளவு தெலுங்கு படத்துல நடிச்சிருக்காரு. இப்ப தமிழ் இருக்குதா அவங்கள? ஊழல் குற்றச்சாட்டு உள்ள அமைச்சர்களை வைத்துக் கொண்டு RSS குறை சொல்கிறேன். எதிர்க்கட்சிகள் சார்பில் என்று ஆந்திராவை சேர்ந்த முன்னாள் பாஜக என்ன சொல்லுன்னா இல்ல ஒரு மனதாக இவரை தேர்ந்தெடுத்து இல்ல அதுதான். ஏன்னா முதல்ல மரியாதைக்குரிய அண்ணன் CPR அவர்களுக்கு வாக்குகளில் குறையில்லை, அறுதி பெரும்பான்மையாக வருவதற்கான அதிகமாகவே வாக்குகள் இருக்கிறது. ஆனால் ஏன் மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள் எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு பேசுகிறார்கள் என்றால், ஒரு அரசியல் நிமித்தமாக, நாகரீகமாக எல்லாரும், ஏன்னா என்றால் இது துணை குடியரசு தலைவர், குடியரசு துணைத் தலைவர் என்பது ஒரு முக்கியமான நடுநிலையான ஒரு பதவி. அதனால் எல்லோரும் இதில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் எல்லோரையும் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார். எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள், எதிர்கூட்டணியை சார்ந்தவர்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்துவது அவர்களின் ஜனநாயக உரிமை. ஆனால் இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்கைத்தான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர் உணர்வு, தமிழருக்கு அங்கீகாரம் கிடைக்கலையா, தமிழர்களை நீங்கள் ஒதுக்குகிறீர்கள் என்று சொல்வது எல்லாம், அந்த வார்த்தைகள் எல்லாம் இன்று பொய்யானது ஒன்று, உங்கள் தமிழ் பற்றும் பொய்யானது ஒன்று. நீங்கள் தமிழர் என்று இதற்கு முன்னால் பல உதாரணங்கள் இருக்கிறது. ஏற்கனவே மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்கள் பச்சை தமிழர், ஒரு விஞ்ஞானி. இன்னைக்கு அண்ணனை கூட RSS நீங்க சொல்றீங்க. RSS என்பது ஒரு பேரியக்கம். என்னை போன்றவர்களும் பாஜகவுக்கு இணைவதற்கு காரணமே RSS தொண்டு தான். ஆனா இன்னைக்கு ஏதோ உங்க ஊழல் குற்றச்சாட்டு உள்ள அமைச்சர்களை வைத்துக் கொண்டு RSS குறை சொல்கிறீர்கள். சரி, அப்துல் கலாம் அவர்களை ஏன் நீங்க ஆதரிக்கல? அவர் தமிழர் தானே. மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வரலாற்று பிழையை செய்கிறது. தமிழக மக்களும் தமிழர்களும் மன்னிக்க மாட்டாங்க. ஆக ஒரு சாக்கு போக்கு. இது கொள்கை போறா. நான் கேட்கிறேன், மரியாதைக்குரிய அண்ணன் CPR அவர்கள் உங்க கூட்டணியில வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், 2 முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். ஆக பாராளுமன்றத்தை நடத்துகின்ற திறமை அவருக்கு இருக்கிறது. என பாராளுமன்ற உறுப்பினர், துணை குடியரசுத் தலைவருக்கு அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அவர் ஆளுநராகவும் இருந்திருக்கிறார், அதற்கான அனுபவம் பெற்றிருக்கிறார். அதனால அதையும் பற்றி அவருக்கு தெரியும். அரசியல் கட்சியில் எங்களை போன்றே வளர்ந்து தலைவராக இருந்தார், ஆனால் மக்களை பற்றியும் தெரியும். ஆக இவ்வளவு காம்பினேஷன் கொண்ட ஒரு குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் எப்படி மிகவும் அதை மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எல்லாம் அடையாளம் கண்டிருக்கிறார்களே, ஏன் திமுக அதை அடையாளம் காண மறுக்கிறது? மறுபடியும் இன்றிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் பற்று, தமிழர் உரிமை என்று எல்லாம் பேசுவது நாக்கிற்காகவும் வாக்கிற்காகவே தவிர மக்களுக்காக இல்லை, தமிழ் உணர்வுக்காக இல்லை என்பதை அப்பட்டமாக திமுக இன்று அதை நிரூபித்திருக்கிறது. கமல் பேச முடியுமா? அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்ங்கிறத விட அவர் மனதில் தமிழ்நாடு இருக்கா அப்படிங்கிறத எப்படி கமல் உள்ள போய் பார்த்தாரா? கமலுக்கு தமிழ்நாடு இருக்காம போது எவ்வளவு ஹிந்தி படத்துல நடிச்சிருக்காரு, எவ்வளவு தெலுங்கு படத்துல நடிச்சிருக்காரு. இப்ப தமிழ் இருக்குதா அவங்கள? ஆக இது எனக்கு ஒன்றும் புரியல. என்னமோ தமிழ்நாடுக்கு உரிமை நீங்க மட்டும்தான். பாரதிய ஜனதா கட்சியில தமிழ்லாம் நாங்களும் எங்கிருந்து குதிச்சோம்? நாங்களும் தமிழர்கள் தான். ஆனா இந்த ஒரு விமர்சனத்தை தான் ஏதோ தேசிய கட்சினா அவங்களுக்கு தமிழுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு வேண்டியது வழக்காடு மன்றத்துல வழக்காடுவதற்கு வட இந்தியாவில ஆளுங்களை கூட்டு வருவாங்க. ராம்ஜெத் மலர்னியாலும் கூட்டு வந்தாங்க. அப்ப தமிழர்கள் எல்லாம் இவர்களுக்கு தேவையில்லை. கமல் போய் இதெல்லாம் பேசலாமா? அண்ணன் CPR கூட ஒப்பிடும் போது கமல் எந்த நிலையில இருக்கிறார்? ஆக அவரு ஒரு 40 ஆண்டு கால அரசியல் அனுபவம். நீங்களாம் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் அரசியல்ல நடந்து கொண்டிருந்தார். 1900 கிலோமீட்டர் நடந்து கொண்டிருந்தார் அவரு. நீங்க நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு திடீர்னு நீங்க உதிச்சோட நீங்க தலைவர்கள் ஆயிட்டீங்க. கமல்லாம் சொல்றதுலாம் பதிலே சொல்லக்கூடாதுங்க. தமிழரா இல்லையான்னு குறியீடு செய்வதற்கு கமலுக்கு உரிமை இல்லை. அண்ணன் CPR அவர்கள் பச்சை தமிழர். அவர் நிச்சயமா 40 ஆண்டுகள் தமிழக அரசியலில் இருந்திருக்கிறார். எல்லா நிலையிலும் அவர் உயர்ந்திருக்கிறார். எந்த குற்றச்சாட்டும் இல்லாதவர், திறமையாசாலி. இதுக்கு மேல ஏன் உங்களுக்கு நீங்க அவரை ஆதரிக்கின்ற மனம் உங்களுக்கு வரவில்லை என்பதை தான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம்.